ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். நேற்று பொங்கல், இன்றைக்கி மாட்டு பொங்கல். ஸோ கோலம் போட்டுட்ருக்காங்க. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 4:45 ஆகுது. இன்னும் கோலம் போட்டு முடியல. போட்டுகிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் எல்லாம் கோலம் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் முடியலை. நீங்கள் எத்தனை மணிக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று எப்படி பொங்கல்லாம் போச்சு உங்களுக்கு, அதையும் சொல்லுங்கள், கேட்போம். எங்கள் பொங்கல் போச்சு சூப்பராக. இன்றைக்கி மாட்டு பொங்கல், இனிமேல் தான் தெரியும். சரி, நேற்று மாதிரி கோலம் ரிவ்யூ பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். நம்ம தெருவில் இருக்க எல்லா கோலமும் யார் எங்கள் வீட்டில் என்னென்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நேற்று பொங்கல் கோலம் எங்கள் தெருவில் பார்த்தோம். இன்றைக்கி மாட்டு பொங்கல் எப்படி எங்கள் தெருவில் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று பொங்கல் செலிப்ரேஷனாக எப்படி போச்சு உங்களுக்கு, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிலே வந்துருச்சு இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறது. நேற்றாவது கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தேன். இன்றைக்கி வீட்லேயும் வேலை. ஸோ வெயிலே வந்தாச்சு. இதோ பாருங்கள், இவங்க சின்னதாக தான் சிம்பிள் கோலம். இந்த அவ்வா இதோ பாருங்கள், இவங்க வீட்லேயும் சிம்பிள் கோலம் தான். அந்த அத்தை மட்டும் இருக்கிறாங்க. பாருங்கள், இதோ பாருங்கள், இவங்க வீட்லேயும் கோலம் தான். கோலம் பெருசாக தான் போட்டிருக்காங்க. பட் எதுவும் கலர்லாம் கொடுக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்காங்க. இதோ பாருங்கள், இவங்க வீடு பாருங்கள், பூ கோலம். இதோ பாருங்கள், மாட்டு பொங்கலுக்கு மாடும் பொங்கலும் வச்சிருக்கு. தாமரை மலர்ந்து கொண்டிருக்கிறது, மலர்ந்து விட்டது. இதோ பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இவங்க கோலம் நல்லா இருக்கு. இவங்க கோலத்தை பாருங்கள். இதோ பாருங்கள், இவங்க கோலம் பாருங்கள். இதோ பாருங்க, கிரியேட்டிவாக போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க இவங்க கோலம். அந்த சிக்கு கோலம் இங்கே பாருங்க. மாட்டுப்பொங்கல் என்பதால் மாடு, உழவர், ஒரு பெண்மணி புல்கட்டை தூக்கி கொண்டு வைத்து பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறது பாருங்க. இதோ பாருங்க, இவங்க கோலம் பாருங்க. மாவிலை தோரணம் கட்டிட்டு ஒரு பெண்மணி புல்கண்டு தூக்கி கொண்டு மாட்டுக்கு போறாங்க. பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறது. சூரியன் உதித்து கொண்டிருக்கிறது. இங்கே தாமரை மலர்ந்து விட்டது பாருங்க. இங்க சிக்கு கோலம் பாருங்க, நல்லா இருக்குல்ல. எங்க வீட்டு கோலம் பாருங்கள். இங்கே பாருங்க, ஃபுல்லா பூ கோலம். எங்கள் வீட்டு கோலம் பூ கோலம். இங்கே பாருங்கள், பாருங்கள், எல்லாம் எங்கள் வீட்டு கோலம் பூ கோலம். அப்புறமா மாடு பாருங்க. மாட்டு பொங்கல் இல்லையா, ஸோ மாடு எங்கள் தம்பி தான் வரைஞ்சான். பானை தான் வரைஞ்சான். இதில் பாருங்கள், வாழைப்பழம் இருக்குது, பாக்கு இருக்குது. இது என்ன வரைஞ்சிருக்கான்னு தெரியல. சரி, ஓகே. இதை பாருங்கள், இதான் நம்ம வீட்டு கோலம். இன்னைக்கு எதிர் வீட்டு கோலத்தும் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன ரங்கோலி போட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தான் பானைக்கெல்லாம் கலர் கொடுத்துட்ருக்காங்க. பானை, மாடு எல்லாம் வரைஞ்சாச்சு, கலர் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறமா இவங்க வீட்டு கோலத்தை, பக்கத்து வீட்டு கோலத்தை பார்க்கலாம் வாங்க. பக்கத்து வீட்டு கோலம் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், பூ கோலம். இதோ பாருங்கள், மாடு படுத்து கொண்டிருக்கிறது புல்வெளியில். தேங்காய், பூ, பழம் எல்லாம் இருக்குது பாருங்கள். பானை பொங்கிட்டு இருக்கு பாருங்கள். கோயிலில் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் தெரு கோலம். இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்னு எழுதியாச்சு. இதான் எங்கள் தெரு கோலம். இருக்கிறது 4 வீடு. 4 வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் எப்படிலாம் நீங்கள் கோலம் போட்டிங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.